Hold on, girl, now wait just a minute. I've got something to say, you should hear it. Oh, I'm happy to make time for your feelings, but you have to admit I already do. Let's just break it down to you and me uptown, dancing all around till the disco. Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே ஒரே ஒருத்தங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன இன்னைக்கு ரெண்டு பேரும் அதுவும் ட்வின்ஸ் மாதிரி ஒரே ட்ரெஸ்ல வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே ஆகஸ்ட் 1. ஸோ வந்து எங்களோட 6 years கோர்ஸ் ஆல்மோஸ்ட் நவம்பரோட முடிய போகுது. ஸோ மெமரபிள் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அண்ட் சரின்னு சொல்லி யோசிச்ச போது ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கேம் விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஷிப் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். சரி அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சா லைஃப் லாங் அது ஒரு மெமரியா இருக்கும்ல, நாங்கள் எப்போ வேணாலும் யூடியூப்ல எடுத்து போட்டு ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதே தான் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேம் விளையாட போகிறோம். அண்ட் நீங்களும் இதே கொஸ்டின்ஸ் வச்சு இல்லை உங்களுக்கு வேணுன்ற கொஸ்டின்ஸ் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஒரு கேம் கண்டிப்பாக விளையாடுங்க. சரி ஓகே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து அவளுக்கு தெரியாமல் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அவள் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஐ மீன் நான் என்னை பற்றி கேட்பேன், அவள் என்னை எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ண போகிறோம். அதே மாதிரி அவள் வந்து அவளை பற்றி கேட்பா, நான் ஆன்சர் பண்ணுவேன். பட் சேம் கொஸ்டின்ஸ் கிடையாது, நாங்கள் தனித்தனியாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து காட்டிக்கல, ஒருவேளை கோயின்சிடென்ட்டாக சேம் கொஸ்டின் கூட வரலாம். சரி இவ்வளோ பேசிட்டேன், இவ்வளோ நான் இன்ட்ரடியூஸே பண்ணல. ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஷீ இஸ் மை ரூம்மேட், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டெனுஷா சார்லஸ். சரி ஓகே, நம்ம வந்து லேட் பண்ணாமல் வந்து கேம்குள்ளே போயிடலாம். சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம அவளை கேட்க சொல்லிடலாம். நம்ம வந்து உங்க பாருங்க என்ன நான் மார்க்கே போடலை, உங்களுக்கு தெரியுதா, பிரியா டெனு அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் மார்க் போட்டு யார் வின்னர் அப்படின்னு நான் லாஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவளை கேட்கட்டும். சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேளு. அவங்க கொஞ்சம் ஷை டைப், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. My mobile number. சத்தியமா எனக்கு தெரியாது. என் மொபைல் நம்பர் ரொம்ப ஈஸி, அதனால நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பா. அவன் மொபைல் நம்பர் எனக்கு தெரியாது. எனக்கு 0 மார்க் இல்லை, டவுட்டே இல்லை. சரி ஓகே, நான் கேட்கவா? நான் வந்து என்னோட ஹைட் என்ன? அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. அதெல்லாம் இல்லை, அக்யூரேட்டா சொல்லணும். 1.68. தப்பு. சரி ஆன்சர் சொல்லு. நான் வந்து 167 சென்டிமீட்டர், 5.6 ஃபீட். ஒரே ஒரு சென்டிமீட்டர். அதெல்லாம் நீ 1.6 சொன்ன ஸ்கேல் 68 சொன்ன. அதெல்லாம் கிடையாது, 167 தான் கரெக்ட் ஆன்சர். தப்பு. எனக்கும் 0 அவளுக்கும் 0. நான் கரெக்டா சொல்லி நான் தப்புன்னு சொல்றேன். அதெல்லாம் கிடையாது, 167 தான் என் ஹைட். இங்க பாருங்க 0 0 ரெண்டு பேருக்கும் 0 மார்க் போட்டாச்சு. செகண்ட் கொஸ்டின் கேளு. இவளுக்கு என் நம்பர், அவன் மொபைல் நம்பர் எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளுக்கும் அவ ஹைட் எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுதான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. ஓகே, சம்திங் ஐ கான்ட் லிவ் வித்அவுட். பொருளா இல்ல மனுஷங்களா? மனுஷங்க கிடையாது, பொருளா? அப்ப மொபைல் போன் தான் கண்டிப்பா. கரெக்டா? ஒரு மார்க். நான் ஆக்சுவலா இன்னொன்னு இருக்கு, மிஸ் பண்ணிட்டா. சரி பாவம் பிள்ளை பொழைச்சு போட்டு. வேற என்ன பொருள் இல்ல? கண்ணாடி இல்ல. கண்ணாடி இல்லையா? வேற என்ன? சோறா? இல்ல. தெரியல, சொல்லு. காஃபி. பட் மொபைல் போன் தான் ஃபர்ஸ்ட், நான் கரெக்டா சொல்லிட்டேன். ஓகே, நான் வந்து இப்ப கேட்க போற கொஸ்டின் என்னன்னா, ஃபேவரட் டே அவுட் ஆஃபீஸ். நம்ம 2 பேர் மட்டும் வெளியே போயிட்டு வந்ததுல எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஆக்சுவலி இதே கொஸ்டின் நானும் எழுதியிருக்கேன், பட் பின்னாடி இருக்கு. ஏதாவது க்ளூலாம் கிடையாது, நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வந்தது, அவள்தான் க்ளூ. தெரியல, நீங்க சொல்லு. ஃபெயில் ஒத்துக்கிறேன். எப்படியும் ஃபெயில் பண்ணோன்னே இந்த கேம் வச்சிருக்கா, கண்டிப்பா நான் ஃபெயில் ஆயிடுவேன். சரி நான் சொல்றேன், எது தெரியுமா? ஈஷா யோகா சென்டர் போயிட்டு வந்தோம்ல. கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் அவுட், ஆன்சர் அவுட். அவ வந்து ஃபெயில், நான் 0 மார்க் அவளுக்கு போட்டுறேன். ஆமா, அவளுக்கு தான் 0 மார்க் போடணும். சரி பாத்துக்கோங்க, பிரியா வந்து 1 மார்க், டெனுஷா ரெண்டுமே 0 மார்க். சரி ஓகே, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் யாரு? நீ தான் கேட்கணும், கேளு. நான் 1 மார்க் எடுத்துட்டேன். டைப் ஆஃப் வெதர் ஐ ப்ரிஃபர். டைப் ஆஃப் வெதர் இது வின்டர் தான்.
ஏய் உனக்கு சம்மர் பிடிக்காதுல்ல, கொண்டுருவேன். சம்மர் பிடிக்கலன்னா கூலிங்கா, ரொம்ப மழையும் இல்லாம ரொம்ப வெயிலும் இல்லாம மாடரேட்டா இருக்கணும். இல்ல இவன் போய் சொல்றான். இருக்கிறதே 2 சீசன் தான் இருக்குன்னு சொல்றா. பாரு. ஏய் சம்மர் பிடிக்காது. சரி சம்மர் தான் பிடிக்கும். இல்ல எனக்கு ரெய்னி சீசன் தான் பிடிக்கும். ஏய் குயல விண்டர்னா அப்புறம் என்ன? விண்டர் வேற சம்மர் ரெய்னி சீசன் வேற. ஏய் அதான் இல்ல, நான் ரெய்னி சீசன் மனசுல நினைச்சேன் விண்டர்ல தானே மழை பெய்யும். அதெல்லாம் கிடையாது. போ, நான் half mark எனக்கு போட்டுப்பேன். அதெல்லாம் ஒதுக்க முடியாது, நீ பெயின். சரி போ, பரவாயில்ல. ஆமா சரி ஓகே, நான் வந்து ஒரு ஐலாண்டுக்கு வந்து போறேன். ஓகே, தனியா போகணும். அங்க வந்து ஒரு விஷயம் எல்லாம் என்னால வாழவே முடியாதுன்னா அந்த ஐலாண்ட்ல என்னது? சோறு. தப்பு. தோத்து போயிட்டா. ஏ சரி வந்து கண்ணுக்கு 0 மார்க் தான், பட் இருந்தாலும் என்ன கெஸ் பண்ணு. சரி பர்சனா? திங்கு தான். மொபைலா? ஏய் மொபைல் இல்லாம இருக்கலாம், சோறு இல்லாம இருக்க முடியுமா? இப்போ என்னால மொபைல் இல்லாம தான் இருக்கவே முடிய மாட்டேங்குது. இப்ப போய் சொல்றா, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் இந்த ஏத்துக்க மாட்டேன். இல்ல இப்ப என்னால வந்து மொபைல் இல்லாம இருக்கவே முடியல. சேனல் வந்து பாக்குறது, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றது, இன்ஸ்டாக்கு ரிப்ளை பண்றது, அப்லோட் பண்றதுன்னு என் மொபைல் இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல. சத்தியமா மொபைல் இல்லாம தான் இருக்கவே முடியாது. ஓகே இப்ப நீ தான் கேட்கணும். நான் தான் 1 மார்க் வாங்கியிருக்கேன். அவ வாங்கினதெல்லாம் கோழி முட்டை தான் இது வரைக்கும். நாங்க அநேகமா பாஸ் மார்க்கு கம்மியா மார்க் வாங்கி அதான் ஃபர்ஸ்ட் மார்க்கு அனௌன்ஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन, which is my favorite food I have cooked? இதுக்கு முன்னாடி நான் சமைச்சதுல எனக்கு ரொம்ப क्वेश्चन புரிஞ்சிச்சு. எனக்கு இங்கிலீஷ் தெரியும். ஆக்சுவலி வந்து இவ குக் பண்ணது 2 பிடிக்கும். ஆனா அதுல எதை இப்ப சொல்றான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சரி வந்து எனக்கு சமைச்சு கொடுத்ததுலேயே சொல்லுவோம் சேஃபா மட்டன் பிரியாணி. நோ இந்த சில்லி சிக்கனா பாருங்க. ஐயோ எனக்கு சமைச்சு கொடுத்தது இவளுக்கு பிடிக்கல, இவளுக்கு ஆளுக்கு சமைச்சு கொடுத்தா இவன் பிடிக்கும். சமைச்சு கொடுத்ததுல இதுக்கு முன்னாடியே நீங்க சேனல் பார்த்துருந்தீங்கன்னா அதுல வந்து இப்படி 2 கையில சிக்கன் 60 இவன் நிப்பா. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது, அது உனக்கு தானே சமைச்சு கொடுத்தேன். சரி ஓகே, எனக்கு 0 மார்க் நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, if I get a tattoo what would it be? இவ என்ன ஃபெயில் பண்ணனும்? அப்பலாம் இல்ல, நான் வந்து சும்மா தான் எழுதிட்டு வந்தேன். சரி கெஸ் பண்ணு. சரி இப்போ ஃப்ரெண்ட்ஸோட டிஆர்னு போறேன்னு சொன்னது அதுவா? ஃபர்ஸ்ட் அது கண்டிப்பா போட மாட்டேன். ஏய் அதுதான் என்ன சொல்ல இருக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன டேட்டு போடுறேன்னு கேட்டேன். ஆல்ரெடி 0 மார்க் தான். சரி முடிஞ்சா கெஸ் பண்ணு. ஈஸி சத்தியமா. இல்ல உனக்கு நல்லா தெரியும் நான் என்ன போடுவேன்னு. எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? மூன். அடி பாவி, எனக்கு மூன் பிடிக்குமா? அபாண்டமா போய் சொல்றா. பதட்டப்படாத, அதாவது கொஞ்சம் கேமரா சென்ஸ் வந்துச்சு நினைக்கிறேன். அதான் அவளுக்கு பிரெயின் லைட்டா வேலை பார்க்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச சிம்பிள் அது பீஸ். பீஸ். அவ கண்டிப்பா கேமரா இருக்குன்னு சொல்லி அவளுக்கு எல்லாம் மறந்துருச்சு. சரி ஓகே நீ சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹார்டின்ரி. ஹார்டின் எது நீ மறக்கலாம்? அவளுக்கு 0. நானாச்சும் பரவாயில்ல 1 மார்க் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் அவள் வாங்கினது ஃபுல்லாகவே பாருங்க 0 0 0 மட்டும்தான். சரி அடுத்த கொஸ்டின் கேளு. My favorite ice cream flavor. ஐஸ்கிரீம் ஃப்ளேவரா சாக்லேட் ஃப்ளேவர்? தப்பு, எனக்கு பட்டர் ஸ்காட்ச் தான் பிடிக்கும். அடிப்பாவி, எப்பவுமே ஐஸ் சாக்லேட் தானே உனக்கு பிடிக்கும். அது கேக்ல ஃப்ளேவர் வந்து சாக்லேட். ஆக்சுவலி நாங்கள் ஐஸ்கிரீம் அவ்வளோவா சேர்ந்து சாப்பிட்டதே கிடையாது, அதுதான் உண்மை. சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்குறேன். இது கரெக்டாக சொல்லுவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். என்னோட ஃபேவரட் ஹாலிடே டெஸ்டினேஷன். இவ ஒரு நாளைக்கு ஒண்ணு சொல்லுவா. இது நான் எதை இப்ப சொல்ல போறான்னு எனக்கு தெரியல. ஐலாண்டா? இது என்ன ஆன்சரா? கொழுப்பு பாத்தீங்களா? என் வாயில இருந்து மேடம் வாங்குறாங்களா? நம்ம அப்படிலாம் வந்து உஷாரா இருக்கணும். ஐயோ நல்ல பேர் மறந்துச்சு. சரி சொல்லு சொல்லு, யோசிச்சு சொல்லு. நம்ம டைம் வச்சுக்கலாம் ஓகேயா? இப்போ வந்து நோ, அவளுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்கலாம் கண்டுபிடிக்க. அப்புறம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க?
ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சொல்றியா? அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது, ஆன்சர் சொல்லு. தெரியலன்னா நீங்க பாஸ் கொடுக்கலாம் அந்த விஷயம். அதுக்கும் முட்டை தானே எப்படி போடுவேன்? அந்த ஐலட் பேர் ஞாபகம் தொலைய மாட்டேங்குதே. சரி அவ்வளவுதான், டைம் அப் முடிஞ்சிச்சு. 45 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. சரி சொல்லு. சொல்லவா? கோவா. இவட்ட நான் ரீசெண்டா சொன்னேன், வருஷத்துக்கு ஒரு தடவை நான் கண்டிப்பா கோவா போகணும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டா. என்னோட ஃபேவரட் ஹாலிடே டெஸ்டினேஷன். இன்னைக்கு ஒன்னு சொல்லுவா, நாளைக்கு வந்து நான் கனடா போகணும், சுவிட்சர்லாந்து போகணும். அதெல்லாம் எப்படி சொன்னா போகணும்னு ஆசைப்படுறேன்னா 1000 இருக்கலாம். ஆனா ஃபேவரட்னா நான் எப்பவுமே கண்ணை மூடிட்டு ஃபேவரட் அதுதான் அப்படின்னா கோவா தான். தப்பா சொல்லிட்டா. சரி கேளு, கொஸ்டின் கேளு. அடுத்த கொஸ்டின். உங்களுடைய கனிவான கவனத்திற்கு இது வரைக்கும் எனது நண்பர் 1 மார்க் கூட வாங்கவில்லை. நான் ஒரே 1 மார்க் வாங்கிட்டாங்க. நான் 1 மார்க்காச்சும் வாங்கிருக்கேன். எனக்கு என்னோட ஃபேவரட் பிக், எனக்கு எப்பவுமே ஒரு பிக் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் நம்பர் 2 பேரும் இருக்கடா. ஏய் நம்ம என்னோட இருக்க மாதிரி क्वेश्चंस தான நான் கேட்கணும்னு சொல்லிருக்கேன். உன்னோட தான் நான் டெஸ்டினேஷன் போறேனா? ஆமா, பின்ன நம்ம கோவா போனது இல்லையா? நாங்கலாம் சேர்ந்து கோவா போயிருக்கோம். காலேஜ் ஐடி கோவா. என் ஹார்ட்டே வலிக்குது அந்த கோவா பத்தி நான் பேச விரும்பல. நீ வந்து ஆன்சர் சொல்லு போ. என்ன क्वेश्चन கேட்ட? என்னோட ஃபேவரட் பிக் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்னோட இருக்க பிக் என்ன சொன்னாங்கன்னா ஞாபகம் இருக்கு. இவ பிக் என்ன சத்தியமா ஞாபகம் இல்ல. ஒரு ஃப்ரெண்டை பத்தி இவ்வளவுதான் ஞாபகம் வச்சிருக்கான். அடிச்சுடுவா கண்டுக்காதீங்க. இவங்களோட ஃபேவரட் பிக்கு எனக்கு தெரியல சத்தியமா. எல்லாமே என்னோட இருக்க பிக்கு மட்டும் தான் என் மைண்டுக்கு வருது. சோலோ பிக்கே வர மாட்டேங்குது. ஓகே டைம்ஸ் அப். அதெல்லாம் இல்ல, நான் சொல்லுவேன். வெயிட். நோ டைம்ஸ் அப். இது நீ வந்துட்டு குழந்தைய ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பியா? அந்த பிக்கா? இல்ல, அவுட். என்ன இது? ஆன்சர் சொல்லவா? சொல்லு. ஃபன்மால்ல நம்ம ஒரு ப்ளூ டாப். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அதே சொல்லிட்டோம். சரி பரவாயில்ல. நான் எடுத்தேன் அந்த பிக் தானே. சரி ஓகே. ஃபுட் ஐ ஹேட் த மோஸ்ட். ஃபுட் ஐ ஹேட். கிச்சடி. இல்ல, தப்பு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இன்னைக்கு கிச்சடி சாப்பிடாம நீங்க பாத்துருக்கீங்க. இவ சாப்பிட மாட்டான். இவளுக்கு பிடிக்காத ஃபுட்டு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றான். அவுட். வேணா இப்ப 0 மார்க். இது வரைக்கும் 1 மார்க் கூட வாங்க. சரி ஓகே சொல்லு ஏதாச்சும். இப்பயாச்சும் கெஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இல்ல இப்பவும் சொல்லனா வேஸ்ட். புரியும். 1 மார்க் வாங்கிட்டு எவ்வளவு பேசுறா, என்னால தாங்க முடியல. 1 மார்க் வாங்கியிருக்கேன். தெரியலையா? நூடுல்ஸ். சொல்லிட்டா அப்ப மார்க் கொடுக்க சொல்லுங்க. வாய்ப்பு கிடையாது. ஆக்சுவலி வந்து ஐ ஹேட்னு சொன்னா எனக்கு எந்த ஃபுட்டுமே கிடையாது. பட் நான் சாப்பிட மாட்டேன்னா நிறைய ஃபுட் இருக்கு. பீஸா, பர்கர், நூடுல்ஸ் தான் நான் சாப்பிட மாட்டேன். ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி. ஹெல்த் கான்ஷியஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நீ தான் கேட்கணும். மை ஃபேவரட் ஃப்ரூட். ஃப்ரூட்டா? சாத்துக்குடி. ஏன்? இல்ல எப்படி சொன்னேன்னு தெரியல. அதான் கரெக்டா சொல்லிட்டேன். நான் 2 மார்க் வாங்கிட்டேன். ஓகே நான் கேட்கவா? மனசு சோகமாயிடுச்சு. நான் மார்க் வாங்கிட்டேன். சரி, நான் சேலரி வந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் என்ன வாங்குவேன்? குருவாயூர்ல போடுவேன். வாங்குவேன். என்ன பொருள் வாங்குவேன் ஃபர்ஸ்ட்? கண்டிப்பா அது அவருக்கு தெரியும். ஏன்னா நான் கேட்குற எல்லா கேள்வியுமே அவர்கிட்ட நான் சொல்லியிருக்க கொஸ்டின்ஸ் தான் எழுதிட்டு வந்திருக்கேன். ஆனா வந்து அவருக்கு ஆக்சுவலா டக்குன்னு கொஸ்டின் கேட்டா வராது. வைவால எல்லாத்துலயும் நான் ஃபெயில் தான் ஆவேன். நீங்க ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா கரெக்டா சொல்லிடுவா.
ஆனா 10 நிமிஷமா போனா வீடியோ பஸ் போயிடும். salary வந்தா எப்படியோ இது அவன் சொல்ல போறது இல்ல. சரி ஓகே, கோழி முட்டை நான் போய் போட்டு மொபைல். தப்பு, 0 மார்க். என்ன வாங்க போறாரு? ப்ளூடூத் ஸ்பீக்கர் இல்லைன்னா இயர்பாட்ஸ். நீ எது சொல்லியிருந்தாலும் மார்க் கொடுக்கலாம்னு நினைச்சேன். இது எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எவ்வளவு சொல்லியிருக்கேன். தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்படி நீ சொன்னா உடனே ஞாபகம் வந்துடும். சரி ஓகே, இப்ப நீ தான் கேட்கணும். அவன் வந்து 7 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, 1 மார்க் கூட வாங்கல. நானாச்சும் பரவாயில்ல, 2 மார்க் வாங்கியிருக்கேன். சரி கேளு. The character I hate in me. உங்ககிட்ட உனக்கு பிடிக்காததா? ஆக்சுவலி 2 இருக்கு. நான் 2மே சொல்லவா? ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது சொல்லவா? ஒரு விஷயம் வந்து சொல்லவே மாட்டா, உம்முன்னு மூஞ்சி வச்சுப்பா. நம்ம போய் கேட்டுட்டே இருப்போம், சொல்லுங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு அசர்ட்டிவ்னஸ் வந்து இருக்காது. அது இது 2மே இல்லை. 2மே இல்லையா? அப்பனா இவனை ஏமாத்துறதுக்காக இது ஒரு பதில் யோசிச்சு வச்சிருக்கான். இல்ல நான் உண்மையா அதுதான் யோசிச்சு கொஸ்டின் எழுதுனேன். அவட்ட பிடிக்காதது அவளுக்கு. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லவே மாட்டா. அதுவா? சரி விட, இப்படி நான் சொன்னா நிறைய சொல்லிடுவேன். சரி நீயே பதில் சொல்லு. ஆக்சுவலா நான் சமாளிக்கிறதுக்காக நிறைய போய் சொல்லுவேன், அது எனக்கு புரியாது. சரி ஓகே, இது நான் யோசிக்கல. நான் யோசிச்சது நீங்க தான் கேட்கணும். எப்படின்னு தெரியாது, நீ முட்டை போட்டு வச்சு கொஸ்டின் கேட்கலாம். சரி உனக்காக நான் ஈஸியா வேணா கேட்குறேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் கேட்போம். 3 items I always carry. ஓகே, 3 items. ஏதாச்சும் 3 ஐட்டம் சொல்லு. காஸ்டியூமா இல்ல இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸா? அப்படி இல்லை, எப்படி வேணா சொல்லலாம். நான் வெளியே போனா கண்டிப்பா இந்த 3 விஷயம் இல்லாம போக முடியாது. மொபைல், பர்ஸ், வந்து வண்டியில போனா தானே ஸ்கார்ஃப் கேட்பா. இந்த கொஸ்டின் அவளுக்கு மீறட்டும் கொடுக்கணுன்றதுக்காக கேட்கிற கொஸ்டின். தயவு செய்து கனிவான கவனத்திற்கு அனைவரும் இதை தெரிந்து கொள்ளவும். பாவம் கோழி முட்டையோடய போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்டேன். அதுலயும் ஒரு பதில சொன்னாதான் நான் மார்க் கொடுப்பேன். நான் எதிர்பார்க்கிற பதிலும். ஃபர்ஸ்ட்ல ஏடிஎம் எல்லாம் வந்துமா இல்ல தனியா வருமா? அதெல்லாம் ஓகே. ஸ்பெக்ஸ். ஓகே முடிஞ்சிச்சு 3 விஷயம். அவரு தப்பு. பைக் கீ இல்லாம நான் போகவே மாட்டேன். எப்பவுமே நீ பைக்ல தான் போவியா? நீ கார்ல போனதே கிடையாதா? அப்ப நீ எப்படி பைக் எடுத்து போவ? அதை யோசிச்சுதான் நான் பைக் சொல்லல. சரி போனா போதுன்னு 1 மார்க் கொடுக்குறேன். இது நான் இவளுக்கு 1 மார்க் கொடுக்கணுன்றதுக்காக கேட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப நான் கொஸ்டினை சேஞ்ச் பண்றேன். ஓகேயா? நோ. சரி ஓகே கேளு. The place I would like to visit. ஆக்சுவலி எனக்கு தெரியல, பட் நம்ம சும்மா வேணா கெஸ் பண்ணி விடுவோம். என்ன கெஸ் பண்ணலாம்? 2 இருக்கு, 1 சொன்னா கூட ஓகே தான். பாரிஸ்? நோ. சுவிட்சர்லாந்து? ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லி முடிச்சிட்டேல. நோ நான் ஒத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லி முடிச்சிட்டேன். நீ என்ன சொன்ன? ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு தான் சொன்ன. ரெண்டுத்துல ஒன்னு. நான் வந்து ரெண்டு பிளேஸ் நான் ஒன்னு கெஸ் பண்ணேன். நான் ஒத்துக்க மாட்டேன். 1 மார்க். நோ அதான் கிடையாது. சரி ஓகே, நான் கரெக்டா சொல்றேன். இவ பாத்தீங்களா, நான் கரெக்டா பதில் சொன்னா ஷாக் ஆகி எனக்கு மார்க் வர விட மாட்டேன். ஏய் நீ வந்து 1 ஏதாச்சும் 2ல ஃபர்ஸ்ட் 1 சொல்லிட்டா ஓகே சொல்லிடுறேன். 2 பிளேஸ் நான் கரெக்ட்டா 2 கெஸ் பண்ணேன். ஐ மீன் 2 பிளேஸ் சொன்னா இல்ல 1 கரெக்ட். நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. எனக்கு மார்க் சரி ஓகே. நான் क्वेश्चन கேக்குறேன். நீயே பேனா வச்சுக்கோ. பேனா வேணாம். சரி இன்னொன்னு என்னன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன் போ. நீ என்ன ஏமாத்தி போங்காட்ட அடி மார்க் போட்டுக்கற. சரி இன்னொன்னு என்னன்னு சொல்லு. கொல்லுமனாலி. இதுவும் எனக்கு தெரியும். சரி இப்ப நான் கேட்கணுமா? ஆமா. என்ன கேட்கலாம்? சரி நம்ம கஷ்டமா கேட்கலாம். இவளுக்காக ஒரு क्वेश्चन மீறட்டும் கொடுத்தாச்சுல.
இவன் இன்னும் எவ்வளவு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியல. என்கிட்ட 10 தான் சொன்னான். இவன் மீர் அட்டம்ப்ட்லாம் கொஸ்டின் வச்சிருக்கானா நிறைய வச்சிருக்கான். எதை கேக்குறது? சரி இதுவே கேட்போமா? 2 qualities I look for a guy. I mean எந்த 2 குவாலிட்டிஸ் நான் பார்ப்பேன் சொல்லுங்க. உங்களுக்காக நான் போனா போது மீரட்டம் கொஸ்டின் கேட்டு இது பண்ணிட்டோம். சரி சொல்லு. கேரிங். புரியல. கேரிங் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் இந்த 2 விஷயத்தை பார்ப்பேன். கேரக்டர் வைஸ் கேக்குறியா இல்ல லுக் வைஸ் கேக்குறியா? எப்படினாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் டே நான் ஒருத்தங்க பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி லுக். ஓகே. இன்னொன்னு கேரக்டர். எப்படி இவங்க மொத்தமா கேரக்டர்னு சொல்லிடுவாங்களா? அண்டர்ஸ்டாண்டிங். நோ. ஆக்சுவலி இவளுக்கு இந்த கொஸ்டினுக்கு மார்க்கே கிடையாது. 6 வருஷம் கூட இருந்துட்டு எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பையன் பிடிக்கும்னு கூட இவளுக்கு தெரியல. இவளுக்கு மார்க் கிடையவே கிடையாது. 0 மார்க் தான். அவன் வந்து மனசேரிட்டாங்க. எப்படி தோத்துதான் பார்ப்பான். இனிமே மார்க் வந்தா என்ன வரலடா என்னன்னு முடிவு பண்ணிட்டான். சரி ஆன்சர் சொல்லு. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்க பசங்களை தான் பிடிக்கும். உனக்கு இது தெரியாதா? தெரியும் தானே. அப்புறம் என்ன அந்த ஒரு வார்த்தை நீ சொல்லினாலே நான் மார்க் கொடுத்துப்பேன். எனக்கு மோஸ்ட்லி வந்து ரொம்ப இது மாதிரி டேலண்டடா இன்டெலிஜென்ட்டா அந்த மாதிரிலாம் இருந்தாச்சே அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். உனக்கு தெரியும் தானே. சரி இப்போ நீ கேட்கணும். அவ்வளோதான். எத்தனை கொஸ்டின் முடிஞ்சிச்சு? லாஸ்ட் கொஸ்டின். 9 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. இல்லை இது என்னது 2 4 6 8 9 10 முடிஞ்சிச்சா? 9 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சா? அதுனும் ஓகே. லாஸ்ட் கொஸ்டின். இவ்வளோ நேரமாவா யோசிக்கிற? அதான் ஒரு கொஸ்டின் நீயே கேட்டு முடிச்சுட்டு ஆன்சரும் சொல்லி முடிச்சிட்டியே. பரவாயில்ல கேளு. நான் இதுவும் கரெக்டாக சொல்லுவேன். சரி வேற ஏதாச்சும் கேளப்போ. வேற யோசிக்கிறேன். சரி நான் கேட்கவா? நீ கேளு. நான் வரைக்கும் யோசிக்கிறேன். சரி நம்ம ஈஸியாக ஒரு கொஸ்டின் கேட்போம். கிளாத் ஐ லைக் டு வியர். எந்த மாதிரி ட்ரெஸ்? ஷார்ட்டாக இருக்க ட்ரெஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். பிரியா சேஃபாக ப்ளே பண்ணுறாங்களா கேமை? எந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும்னு சொல்லணும். அதான் சொல்லிட்டேனே வெஸ்டர்ன். இங்க பாருங்க கடவுளே, இதெல்லாம் அபாண்டமான வெஸ்டர்ன்ல எத்தனை வெஸ்டர்ன் வியர் இருக்கு. ரீசன்ட் டேஸ்ல கேக்குறியா? சரி ரீசன்ட் டேஸ்ல சொல்லு. ரீசன்ட் டேஸ்ல பல தடவை அவட்ட நான் சொல்லியிருக்கேன். பாப்போம் சொல்றாளான்னு. ஜம்ப் ஷூட். இல்ல ஃப்ராக் டைப் தானே எனக்கு ரீசெண்டா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அந்த ஜம்ப் ஷூட் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல. ஃப்ராக் டைப் தான் போட்டு முடிச்சிட்டேன்ல. நான் வந்து எனக்கு நிறைய ஃப்ராக் வாங்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேனா இல்லையா? சரி இவ ரொம்ப அழுகுறா. வேணும்னா ஒரு மாதிரி போனா போதும் நான் கொடுக்குறேன். பட் இவ ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லுவா. இன்னைக்கு வந்து எனக்கு ஜம்ப் ஷூட் பிடிக்குதுன்னு சொல்லுவா. நாளைக்கு வந்து எனக்கு த்ரான்ஜீன் வேணும்னு சொல்லுவா. அதுக்கு அடுத்த நாள் ஃப்ராக் போயிடுவா. இல்லை நான் ரீசெண்டாக இப்போ அதிகமாக சொல்றேன். எனக்கு ஃப்ராக் மாடல் தான் நிறைய வேணும்னு சொன்னேன். சரி ஓகே நீ கொஸ்டின் கேளு. லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின். இந்த ரூம்ல இருந்து நான் போகும்போது எதை எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அதோ நாங்க ட்ரியாஸ் நெஸ்ட்னு ஒன்று பண்ணி வச்சிருக்கோம். அது அதை விட்டு பார்த்ததுனால கண்டுபிடிச்சிட்டியா? எனக்கு தெரியும். நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி நாங்க வந்து எங்க ரூமுக்கு ஒரு பேர் ஒரு வச்சிருக்கோம். क्वेश्चन இவ என்னோட क्वेश्चन ஆட்டே போட்டு சொல்லி முடிச்சிட்டா. அதனால அந்த क्वेश्चन நான் ரொம்ப ஈஸியா கேட்டேன். அவ ஆன்சர் சொல்லிட்டா. அவ்வளவுதான். இல்லனாலுமே நான் தான் வின்னு. ஒரு क्वेश्चन என்ன அடிச்சு புடிங்கி பாரிஸ்னு சொல்லி மாத்தி மார்க் சரி பண்ணிருக்கா. அப்படியே நான் அந்த மார்க் நான் 3 மார்க் 4 மார்க் வாங்கியிருக்கேன். அவ சொன்ன மாதிரி ஒரு क्वेश्चन ஈஸி, ஒரு क्वेश्चन வந்து நான் அந்த இது சுவிட்சர்லாந்து அதை எலிமினேட் பண்ணாலும் எனக்கு 2 மார்க். அப்பவும் அவளுக்கு 1 மார்க் தான்.
ஒரு மார்க் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டா. நான் எப்படி பார்த்தாலும் நான் தான் வின்னு, அவ வந்து தோத்து போயிட்டா. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி வந்து நாங்கள் மாற்றோம் இருக்கோம். நியாயப்படி ஆக்சுவலி சரிதான் தெரியும். நியாயப்படி பார்த்தா 2 பேருமே ஃபெயில். 5 மார்க்கு யாருமே தாண்டல. பட் அந்த 5 மார்க்கு கீழே வாங்கினதுல நான் தான் லீடிங். ஸோ நான் தான் ரவுடி. சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் உங்களோட பெஸ்ட் மெமரி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்பவுமே நம்ம எப்படி சொல்கிறோமோ ப்ரிஷியஸான ஒரு விஷயம். நம்ம அதை எப்பவுமே என்ஜாய் பண்ணுவோம். லவ்வில் தான் வந்து 1008 பிரச்சனை வரும், 1008 எதிர்பார்ப்புலாம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கிடையாது. ஜாலியாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்னாலே நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நோ ஃபைட்ஸ், நோ நத்திங். ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ். அண்ட் நாளைக்கு வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அதோட விளாக் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் வந்து உங்களுக்காக ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக மறக்காம அதையும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதில் நெக்ஸ்ட் வீடியோ தட்டா பை பை. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. பை.